வணக்கம் நண்பர்களே. சோ ஆஷஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நவம்பர் மாசத்துல இருந்து. இந்த வாட்டி ஆஸ்திரேலியால நடக்க போது. கண்டிப்பா இங்கிலாந்துக்கு இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும், அதுல டவுட்டே கிடையாது. சோ என்னோட ப்ரெடிக்ஷனை தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் திஸ் ஆஷஸ் சீரிஸ் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். உங்களோட ப்ரெடிக்ஷனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சீக்கிரமா நான் ஒரு சீரிஸ்க்கு ப்ரெடிக்ஷன் எல்லாம் கொடுக்க மாட்டேன், இதுதான் என்னோட ஹேபிட். ஆனா இந்த சீரிஸ்ல ஏதோ மனசுல தோணுச்சு, அதனாலதான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் போடலாம் டிசைட் பண்ணேன். சோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 4-1 சொல்லி இந்த சீரிஸை வின் பண்ணி தட்டி தூக்க போறாங்க இங்கிலாந்துன்ற மாதிரி எனக்கு தோணுது. இது ஏன் நான் சொல்றேன்னா, இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க போலிங் டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்குங்க. பென் ஸ்டோக்ஸ் இருக்காரு, அதே மாதிரி ஆர்ச்சர் இருக்காரு, அதே மாதிரி மார்க் வுட்டும் இன்ஜுரியில இருந்து வந்துருவாரு, கஸ் அட்கின்சன் இருக்காரு. சோ போலிங் டிபார்ட்மெண்ட் சீம்ஸ் டு பி ஓகே. பட் அவங்களோட பேட்டிங் தான் அங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்களோன்னு எனக்கு தோணுது. அபார்ட் ஃப்ரம் ஜோ ரூட், டெஃபினட்டா வந்து அதர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் குவாலிட்டி ஆஸ்திரேலியன் போலர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் அவங்களோட அந்த பேஸ் பால் தியரி அது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல வேணா ஒர்க் அவுட் ஆகும் தவிர ஐ டோன்ட் திங்க் சோ ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும் சொல்லிட்டு டெஃபினெட்லி தே வில் ஃபேஸ் சேலஞ்சஸ். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க மக்களே.